நாமக்கல்லில் அரசு பள்ளி சமையல் அறையில் மனித கழிவு இருந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ததுடன் அவர்களுக்கு சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். நாமக்கல் எருமப்பட்டியில் உள்ள அரசு பள்ளி சமையலறை பூட்டில் மர்ம நபர்கள் மனித கழிவை பூசி சென்ற சம்பவம் தொடர்பாக தற்பொழுது கண்டனம் வலுத்திருக்கிறது. திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் குற்றவாளிகளுக்கு அறவே இல்லை என்பது தெள்ளத் தெளிவாகிறது என்று தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் இருக்கக்கூடிய அரசு துவக்கப் பள்ளியின் சுவரு மற்றும் சமையல் அறையின் பூட்டில் மனித களம் பூசியதாக இன்றைக்கு செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியின் சுவற்றிலும் சமையல் அறையின் பூட்டிலும் சமூக விரோதிகள் மனித மலம் பூசியதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. இது போன்ற இழி செயல்களை செய்யும் அளவிற்கு சமூக விரோதிகளுக்கு தைரியம் வருகிறது எனில் இந்த திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் குற்றவாளிகளுக்கு அறவே இல்லை என்பது தெள்ள தெளிவாகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே வேங்குவயல் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த இழி செயல் ஏற்பட்ட போது அதற்கான உரிய நீதியை இந்த திமுக அரசு நிலைநாட்டி இருந்தால் இன்று இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்திருக்காது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், எங்கு மைக் கிடைத்தாலும் சமூக நீதி என்று வாய்க்கிலேயே முழக்கமிட்டு அதனை தனது ஆட்சியில் நிலைநாட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திராவிடத்தின் அடிப்படை கோட்பாடையே தனது வெற்றி விளம்பரத்திற்காக மட்டும் உதட்டளவில் பயன்படுத்தும் திமுக முதல்வருக்கு எனது கடும் கண்டனம் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பள்ளி வளாகத்தில் மனித மலம் பூசியவர்களை உடனடியாக கைது செய்வதுடன் அவர்களுக்கு சட்டத்தின்படி அதிகபட்ச தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யுமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.